வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் அப்படின்றது பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஈரோடு மாவட்டம், நேற்று தினம் ஈரோடு மாவட்டத்துக்கு அந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் அப்படின்றது நடைபெற்றது. ஸோ காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசாஜி, நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்விதமான பணியிடங்களுக்கான அந்த இறுதிக்கட்ட தேர்வாளர்கள் பட்டியல் வெளியிட்டு உங்களுடைய கால் லெட்டர் அப்படின்றதும் இன்டர்வியூ அந்த ஃபைனல் ரவுண்டுக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லெட்டரும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் நேற்று தினம் அவங்களுக்கான ப்ராசஸ் எப்படி நடந்தது பார்த்திங்கன்னா, மதியம் தான் அங்கே அரைவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்சாக பிரித்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு இது ஹோப் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் தபால் வழியாக அனுப்புவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்தாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை மீண்டும் ஒரு முறை ரீசெக் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை. ஸோ அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்துகிட்டு போங்க. நம்ம நண்பர் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கில் அப்ளை பண்ணுறப்ப ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனி ஐடி ப்ரூஃப், ஸோ அதனால் அக்செப்டபிள். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்ஸை எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அப்ளிகேஷன் எதுவும் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அப்ளை பண்ணும்போது கேட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஒரு செட்டு காப்பி ப்ளஸ் ஒரிஜினல் அதையும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் வாங்கிட்டு போயிருக்காங்க, நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க, நிறைய பேர் வாங்காமல் போயிருக்காங்க. ஸோ மென்ஷன் பண்ணல அப்படின்றதுனால. ஆனால் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போயே வாங்கி கொடுக்குறது நல்லது. அவங்க அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணாதனால நிறைய பேர் வாங்கலை. நம்மள்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணலாலும் நீங்கள் வாங்கிட்டு போங்க. எந்த அரசு பணியாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ன்றது கம்பல்சரியாக வேணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய மாணவர்கள் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ன்றது உங்களுக்கு லெட்டர் ரிசீவ் ஆன பிறகு நீங்கள் வாங்கிட்டு இப்போயே கொண்டு போய் கொடுத்துட்றது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டைமில் என்றைக்கு ஜாயினிங் கூப்பிட்றாங்கன்னு தெரியாது, அந்த டைமில் நீங்கள் அலைஞ்சிட்ருக்க வேணாம். ஸோ அதனால் அதுக்கு பிறகு கூட எப்போ ஜாயினிங் வருதோ அதுக்கு முன்னதாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த சிவி போய்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி மற்ற மாவட்டங்கள் சேர்ந்தவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கான லெட்டர் வந்த பிறகு அந்த ஒரு 1 வீக்கோ இல்லை 4 நாளோ 3 நாளோ டைம் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டுக்கிட்ட. ஸோ அதனால் அவங்க பிஃபோராக வாங்க வேணாம், லெட்டர் வந்த பிறகு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி வச்சுக்கிறனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. இருந்தாலும் வந்த பிறகு வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜ், நைட் வாட்ச்மேன் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான அந்த அணுகுமுறை அப்போ நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காமனாக எந்த போஸ்ட் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதுக்கான சிவி மட்டும் தான். மற்ற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி உங்களுக்கு டிரைவிங் ஒர்க் தெரியுமா, வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கான்ற மாதிரிலாம் அவங்க எதுவும் இது பண்ணல. ஸோ டேரெக்டாகவே சர்டிஃபிகேட் மட்டும் செக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பார்க்க வச்சுட்டு அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி தான் சொன்னாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ பார்த்துட்டு அவங்கவுங்க எப்போ ஜாயினிங் வரும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் இல்லை 10 டேஸில் உங்களுக்கு லெட்டரு தபால் வழியாக அனுப்புவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மற்ற மாவட்டத்துக்கும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நேற்று நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் நடந்திருக்கு, திருவண்ணாமலை நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் நேற்று தினம் நடந்திருக்கு. ஸோ இன்றைய தினமும் மற்ற மாவட்டங்களுக்கான அந்த லெட்டர் அப்படின்றது வரலாம். நேற்று தினம் பார்த்திங்கன்னா பெரிதாக எக்ஸ்பெக்ட் பண்ண சேலம் மாவட்டத்துக்கு அந்த லெட்டர் அப்படின்றத தபால் வழியாக அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கான டேட் போட்டு மென்ஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் அரைவ் ஆகிடுங்க. என்றைக்கும் எப்போயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்றது என்றைக்கு டேட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த தினத்தில் நீங்கள் ஆஜராகணும். ஒரு நாள் நீங்கள் அதை மிஸ் பண்ணால் கூட திரும்பி போனீங்கன்னா அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு 2 பேர் அந்த இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ ஃபைனலாக அந்த இதுக்கு சிவிக்கு போகலை. ஃபைனல் ரவுண்டுக்கு அவங்க அந்த ஃபைனலாக இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிது. ஸோ அதுக்கு பிறகு வேறு வந்தாங்களான்றது தெரியல. ஸோ லாஸ்ட்டு அந்த எண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த 2 பேர் ஆப்சன்ஸில் மட்டும் தான் இருந்தாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் இந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அன்றைய தினம் மறக்காமல் போயிடுங்க. எந்த எக்ஸ்கியூஸும் ஆட்சியர் பிரிவு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கும் தனித்தனியாக ஒரு கேண்டிடேட்டை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அட்டன் பண்ணிவிட்டு எதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கூட அவங்க நோட் பண்ணிப்பாங்க. அட்டனே பண்ணல, நான் மறுநாள் போகிறேன் அப்படின்னா சத்தியமாக அவங்க எந்த வித ரீசன்ஸையும் எக்ஸ்ப்ளனேஷனையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன டேட்டு போட்டிருக்காங்களோ கரெக்டாக அந்த டைமிங்கில் அரைவ் ஆகிடுங்க. ஸோ இதுதான் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான அப்டேட் வரும்போது கூடுதல் தகவல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் நேற்று தினம் நடந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இது மாதிரி மற்ற மாவட்டத்தில் அந்த சிவி அப்டேட் பற்றின தகவல்கள் கிடச்சதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நானும் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்
எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் ஜட்ஜஸ்ஸு, அப்புறம் பர்சனல் கிளர்க் டு ரிஜிஸ்ட்ராரு, பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஒரு ரிஜிஸ்ட்ரார் சொல்லிட்டு பலவிதமான பரிடங்களுக்கு நேற்று தினம் இறுதிக்கட்ட வெரிஃபிகேஷன் தான் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர்ன்றது தபால் வழியாக வரலாம், இல்லை இமெயில் கூட அனுப்பலாம். அவங்களும் வந்து அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் மெயிலையும். ஸோ உங்கள் போஸ்ட்மேன்கிட்டையும் சொல்லி வைங்க. அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் இறுதியாக இருக்கிறது அந்த ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7273 தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கூடியலே வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு தயாராக இருக்க மாதிரி நானும் வந்து கேட்டுக்கிறேன். நேற்று தினம் எவ்வளோ மார்க் எடுக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராக இருங்க. எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து அரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டுன்றது கூடியலே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணது பிறகு என்ன ஸ்டெப்ஸ்ன்றது நானே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேறு மாவட்டத்துக்கு லெட்டர் ரிசீவ் ஆனாலும் நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.